நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிற நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே எக்ஸ்க்ளூசிவான நியூஸ் நண்பர்களே. அதாவது சாவு பயத்தை காமிச்சிருக்காங்க இந்தியா. இதனால் பாகிஸ்தான் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்களே சிரிப்பீங்க, அதிர்ந்து போயிடுவீங்க. என்ன அப்படின்னா பாகிஸ்தானுடைய ராணுவ வீரர்கள் இருக்காங்களே, அவங்க வந்து 30 ராணுவ நிலைகள்ல இருந்து தப்பிச்சு ஓடி இருக்காங்க அப்படிங்கிற தகவல் வெளியாயிருக்கு. ஒரு பரபரப்பான தகவல் தான் நமக்கு கிடைச்சிருக்கு. அதாவது இந்தியாவுடைய தாக்குதலை தாக்கு பிடிக்க முடியாம ஆளை விடுங்கடா போதும் அப்படின்னு சொல்லிட்டு 1-2 இடத்துல இருந்து இல்ல 30 இடத்துல இருந்து பாகிஸ்தானுடைய ராணுவ வீரர்கள் வந்து தப்பி ஓடி இருக்காங்க. இந்த தகவல் இப்ப வெளியாகி பாகிஸ்தானுடைய ராணுவம் எந்த அளவுக்கு வீக்கா இருக்கு, எந்த அளவுக்கு இந்தியாவை கண்டு பயந்துருக்கு அப்படிங்கிறத காமிச்சிருக்கு. இன்னும் இந்திய ராணுவம் வந்து முழுசா இறங்கி அடிக்கல, அதுக்குள்ளே அலறிட்டு இப்படி போனா எப்படி அப்படிங்கிற மாதிரி தான் பலரும் கிண்டல் பண்ணிட்டு வர்றாங்க. இந்த செய்தியை விரிவா நம்ம தெரிஞ்சுக்கலாம் நண்பர்களே. இன்னொரு விஷயத்துல அமெரிக்கா கிட்ட வந்து வசமா சிக்கிருச்சு பாகிஸ்தான். அதாவது அமெரிக்காவுடைய கான்ட்ராக்டை மீறியும் பாகிஸ்தான் வந்து இந்த ஆயுதத்தை பயன்படுத்திடுச்சு அப்படின்னு தப்பு பண்ணிட்டே சிங்காரம் அப்படிங்கிற மாதிரி பாகிஸ்தான் இப்போ வசமா சிக்கியிருக்கு. கடும் கோபத்தில் அமெரிக்கா இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. இப்படி இந்தியா பாகிஸ்தான் சம்பந்தமான லேட்டஸ்டான தகவல்லாம் நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போறோம் நண்பர்களே. அதனால தொடர்ந்து கேளுங்க. அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்முடைய வீடியோவை வந்து புதுசாக பார்த்துட்டு இருக்கும் நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. தொடர்ந்து சப்போர்ட் கொடுப்பீங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட நம்ம டெய்லி 2-3 வீடியோ போடுறோம் நண்பர்களே. உங்களுடைய ஆதரவுக்கு மிகப்பெரிய நன்றி. தொடர்ந்து கொடுக்கணும் அப்படிங்கிறத நான் கேட்டுக்கிறேன். நம் நாட்டுடைய ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதலால் உயிருக்கு பயந்து பஞ்சாப் மற்றும் சிந்து மாகாணங்கள்ல இருக்கும் 30 ராணுவ நிலைகளிலிருந்து பாகிஸ்தானுடைய ராணுவ வீரர்கள் வந்து எஸ்கேப் ஆகி இருப்பதாக பரபரப்பான தகவல் வந்து கிடைச்சிருக்கு. பகல்காம் பயங்கரவாத தாக்குதலுக்கு நம்முடைய நாடு பாகிஸ்தானுக்கு பதிலடி கொடுத்தாங்க. பாகிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர்ல இருக்கும் 9 பயங்கரவாத முகாம்களை குறிவச்சு நேற்று முன்தினம் ஏவுகணை தாக்குதல் நடத்தப்பட்டுச்சு. இதனையடுத்து இந்தியாவை தாக்க பாகிஸ்தான் வந்து முயற்சி செஞ்சாங்க. நேற்றைய தினம் பாகிஸ்தானுடைய ஏவுகணை, போர் விமானம், ட்ரோன்களை அனுப்பி காஷ்மீர், பஞ்சாப், ராஜஸ்தான் உள்ளிட்ட பல இடங்களை தாக்க முயற்சி செஞ்சுச்சு. இந்த முயற்சியை நம் நாட்டுடைய வான்வெளி பாதுகாப்பு சிஸ்டம் வான்லையை தடுத்து நிறுத்தி முறியடிச்சாங்க. பாகிஸ்தானுடைய போர் விமானங்கள், ட்ரோன்கள், ஏவுகணைகள் எல்லாமே வான்லேயே வந்து சிதறடிக்கப்பட்டது அப்படிங்கிற செய்தியை நம்ம காலையில் தினம் பார்த்துருந்தோம். இது மட்டும் இல்லாமல் உடனடியாக பாகிஸ்தானுக்கு வந்து பதிலடி கொடுக்கப்பட்டுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். பாகிஸ்தானில் இருக்கும் லாகூர், கராச்சி உள்பட பல முக்கிய நகரங்களில் ட்ரோன் மற்றும் ஏவுகணை தாக்குதல் நடத்தப்பட்டுச்சு. இதில் லாகூரில் இருக்கலையா பாதுகாப்பு வான்வெளி சிஸ்டம், இதனுடைய கதை முடிஞ்சிச்சு அப்படின்னே சொல்கிறாங்க. கராச்சி துறைமுகத்திலையும் பெரும் சேதம் ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாகிஸ்தான்கிட்ட ஏவுகணை, போர் விமானங்கள், ட்ரோன்கள் இருந்தாலும் கூட நம் நாட்டுடைய ஏவுகணை, ட்ரோன்களை வான்லேயே இடைமறித்து தாக்கும் வசதி அப்படிங்கிறது அவ்வளவு சிறப்பானதாக பாகிஸ்தான்கிட்ட இல்லை. இதனால தான் நேற்றைய தினம் பாகிஸ்தான் நம்மிடம் சராமாரியாக அடி வாங்குச்சு. நிலைமை இப்படி இருக்கும்போது தற்போது பரபரப்பான தகவல் ஒன்று வெளியாகிருக்கு. அதாவது இந்தியாவுடைய கொடூர தாக்குதலுக்கு பயந்து பாகிஸ்தானுடைய ராணுவ நிலைகள்லேருந்து வீரர்கள் எஸ்கேப் ஆகிட்டு வருவதாக சொல்லப்படுது. அவங்க வந்து உயிருக்கு பயந்து அங்கேருந்து ஓட்டம் பிடித்துள்ளதாக சொல்லப்படுது. அதாவது பாகிஸ்தானுடைய பஞ்சாப் இருக்குல்லையா, அங்கேருந்தும் சிந்து மாகாணத்தில் மொத்தம் 30க்கும் அதிகமான ராணுவ நிலைகள் இருக்கு. இந்த ராணுவ நிலைகளில் வந்து எப்போதுமே வீரர்கள் வந்து அதிகம் இருப்பாங்க. ஆனால் இப்போது அங்கே நிலைமை மாறி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. பஞ்சாப் மாகாணத்தில் இருக்கும் கராச்சி, கிளிப்டான், பைசல், மாலிர், கோரங்கி கிரேக், மனோரா, பனோஅகில், பெட்டோரோ, பாடின், சோர் காஸ்மோர், சேக்கபாபத் உள்ளிட்ட ராணுவ நிலைகள் வெறிச்சோடி காணப்படுவதாக தகவல்கள் வெளியாகிருக்கு. அங்கேருந்து ராணுவ வீரர்கள் உயிருக்கு பயந்து வெளியேறியிருக்காங்க. அதே போல் பஞ்சாப் மாகாணத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ராவல்பிண்டி, லாகூர், சியால்கோட், முல்தான், வா, ஜூலம், அடோக், குஜ்ரன்வாலா, ஒகாரா, முர்ரி ஹில்ஸ் உள்ளிட்ட ராணுவ நிலைகளில் குறைந்த அளவிலான வீரர்கள் மட்டும்தான் இருக்காங்க அப்படிங்கிற தகவல் கிடைச்சிருக்கு. அதாவது நம்முடைய நாடு வந்து ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதலை தொடரும் போது அதை தடுக்கும் வசதி வந்து பாகிஸ்தான்கிட்ட இல்லை. இதனால ஒவ்வொரு ஏவுகணை மற்றும் ட்ரோன்கள் பாகிஸ்தானில் உள்ள இலக்கை துல்லியமாக தாக்குது. இதனால தான் உயிருக்கு பயந்து பாகிஸ்தானுடைய ராணுவ வீரர்கள் ராணுவ நிலைகளை விட்டு ஓட்டம் பிடித்துள்ளதாக செய்தி ஊடகங்களில் பரபரப்பான தகவல் வெளியாகிருக்கு. இதை கண்டு இப்போ பலரும் இவ்வளவுதானடா உங்களுடைய தைரியம் எல்லாம், சீனாக்காரனே பரவாயில்ல போலையே, ஆனா நீங்க ஒரு தாக்குதல்ல இப்படி பயந்து ஓடி போயிட்டீங்களடா அப்படின்னு சொல்லி பலரும் வந்து பாகிஸ்தானை கழுவி ஊத்திட்டு வர்றாங்க. இது எல்லாத்துக்கும் மிக முக்கிய காரணம் என்னன்னா நம்முடைய ராணுவத்துடைய பலம் தான். இது மட்டும் இல்லாமல் நம்முடைய ராணுவம் இந்த அளவுக்கு திறமையாக செயல்பட்டு அவங்கள எதிரிகளை தாக்கி அழிக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு நம்முடைய அதிகாரிகளுக்கு தான் நம்ம ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்ளணும். அவர்கள் திறம்பட அவங்களுக்கு பயிற்சிகளை கொடுத்தும் அது மட்டும் இல்லாமல் நம்ம ராணுவ உதவியை செஞ்சு மிகப்பெரிய அளவில் நம்முடைய ராணுவத்தை வந்து பலப்படுத்தி வச்சிருக்கிறோம். இதுதான் இன்னைக்கு பாகிஸ்தான், சீனா போன்ற நாடுகளை கலங்கடிச்சிருக்கு அப்படிங்கிறனா அதில் மாற்று கருத்தே இருக்க முடியாது அப்படிங்கிறதா நம்முடைய கருத்தாக இருக்கு. இது வெறும் ஆரம்பம் தான், இது வெறும் ட்ரெய்லர் தான் அப்படிங்கிற மாதிரி தான் இந்திய ராணுவம் வந்து சொல்லியிருக்காங்க. இன்னும் பார்க்க வேண்டியது நிறையா இருக்குது அப்படிங்கிறதான்
இந்தியாவுடைய கருத்தாக இருக்கு. அதனால இதுக்கே தாங்காத பாகிஸ்தான் இனி வரும் நாட்கள் அப்படின்னா யாரெல்லாம் வந்து மருத்துவமனைகள்ல டாக்டர்ஸ்ல இருந்து அங்கே வேலை செய்யறவங்க எல்லாம் லீவ்ல இருக்காங்களோ அவங்க எல்லாத்தையும் உடனடியாக வரணும்னு சொல்லியிருக்காங்க. அதே போல கவர்மெண்ட் ஜாப்ஸ்ல இருக்கிறவங்க எல்லாருமே வந்து பணிக்கு திரும்பணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாராமிலிட்டரி ராணுவ வீரர்கள் இருக்காங்களே அவங்களையெல்லாம் திரும்ப பணிக்கு வர சொல்லியிருக்காங்க. இப்படி பல உத்தரவுகள் இந்தியாவில் வந்து போடப்பட்டு இருக்கு. அதனால இனி வரும் நாட்கள் மிகப்பெரிய அளவில் கொடூரமாக இருக்கும். அதாவது இந்தியா வந்து ஒரு மிகப்பெரிய கொடூர தாக்குதலை வந்து நடத்த போறாங்க அப்படிங்கிறது தெளிவாக தெரிஞ்சிருக்கு. அதனால நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் நண்பர்களே என்ன நடக்குது அப்படின்னு. இதே போல அமெரிக்காவுடைய கோபத்துக்கு பாகிஸ்தான் ஆளாயிருக்கு. அதை பத்தி தெரிஞ்சுக்கலாம். பாகிஸ்தான் ராணுவம் வந்து அமெரிக்காவுடைய ஒப்பந்த கட்டுப்பாடு ஒன்றை மீறி அமெரிக்கா கிட்ட வாங்கிய F-16 ஜெட்டை வந்து பயன்படுத்தியதாக புகார் வந்து வைக்கப்பட்டிருக்கு. இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே ஒரு அறிவிக்கப்படாத போர் வந்து மூன்றிருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். அதுவும் வியாழக்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் அதிகாலையில் இந்தியா பாகிஸ்தான் இடையே கடும் மோதல் ஏற்பட்டுச்சு. இதை வச்சு தான் இப்போ மிகப்பெரிய அளவில் போர் பதற்றம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த நிலையில தான் நேற்று இந்த தாக்குதலில் இந்திய எல்லைக்குள்ள அதாவது ஜம்மு மற்றும் பஞ்சாப் உள்ளே நுழைய முயன்ற ஒரு அவாக்ஸ் விமானம் காலி செய்யப்பட்டது. பாகிஸ்தானுடைய 3 விமானங்கள் நேற்று ஏவுகணை மூலமாக சுட்டு வீழ்த்தப்பட்டு இருக்கு. 2 F-16 விமானங்கள் மற்றும் இன்னொன்று வந்து JF-17 போர் விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்டுச்சு. அதில் அவாக்ஸ் விமானம் ஒன்றும் காலி செய்யப்பட்டிருக்கு. இதில் சுட்டு வீழ்த்தப்பட்ட 2 F-16 விமானங்கள் அமெரிக்காவால் பாகிஸ்தானுக்கு விற்பனை செய்யப்பட்ட விமானமாகும். அமெரிக்கா வந்து பாகிஸ்தான்கிட்ட வந்து சேல் பண்ணாங்க இல்லையா, அப்போ வந்து பாகிஸ்தான்கிட்ட அமெரிக்கா வந்து ஒரு முக்கியமான ஒப்பந்தத்தை ஒன்று செஞ்சுருக்காங்க. அதாவது இந்த விமானத்தை தலிபான் உள்ளிட்ட அண்டை நாட்டு தீவிரவாதிகளை ஒடுக்க, உள்நாட்டு தீவிரவாதத்தை ஒடுக்க மட்டும்தான் பயன்படுத்த வேண்டும் அப்படிங்கிற ஒப்பந்தம் போட்டு வந்திருக்காங்க. இந்தியா வந்து F-16 விமானங்களை பாகிஸ்தானுக்கு வழங்கக்கூடாது அப்படின்னு சொன்னதுனால இந்தியாவை சமாதானம் செய்யறதுக்காக இந்த கட்டுப்பாடு வந்து பாகிஸ்தானுக்கு விதிக்கப்பட்டுச்சு. ஆனால் நேற்று இந்தியாவை தாக்குறதுக்கு பாகிஸ்தானுடைய ராணுவம் அமெரிக்காவுடைய ஒப்பந்த கட்டுப்பாட்டை ஒன்றை மீறி அமெரிக்கா கிட்ட வாங்கிய F-16 ஜெட்டை பயன்படுத்தியதாக புகார் வைக்கப்பட்டிருக்கு. அதாவது தீவிரவாதத்தை ஒடுக்க பாகிஸ்தான் வாங்கிய விமானங்களை இந்தியாவை தாக்க அந்த நாடு வந்து பயன்படுத்தியிருக்கு. இது கண்டிப்பாக அமெரிக்காவுக்கு கோபத்தை உண்டாக்கும். அமெரிக்கா இதற்கு கடுமையான எதிர்வினைகளை தர வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஒப்பந்த மீறல் விவகாரம் இது போன்ற நேரங்களில் கடுமையாக கவனிக்கப்படும். இதனால பாகிஸ்தான் மீது அமெரிக்கா கடுமையான அத்துமீறல் நடவடிக்கைகளை எடுத்தாலும் கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அப்படின்னு வல்லுநர்கள் சொல்றாங்க. அதே போல இந்திய தாக்குதல்னால கராச்சி துறைமுகமே வந்து சேதமடைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா இந்திய நடத்திய ராணுவ தாக்குதல்னால கராச்சி துறைமுகம் சேதமடைஞ்சிருக்கு அப்படின்னு கராச்சி துறைமுக அறக்கட்டளை வந்து தெரிவிச்சிருக்காங்க. எக்ஸ் பக்கத்தில் அவங்க வெளியிட்ட பதிவில் இந்தியாவுடைய தாக்குதல் கராச்சி துறைமுகத்துக்கு குறிப்பிடத்தக்க சேதத்தை ஏற்படுத்தியதாகவும் இதன் விளைவாக ஏற்றுக்கொள்ள முடியாத இழப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் கராச்சி துறைமுக அறக்கட்டளை அதாவது KPT இருக்காங்களே இவங்க வந்து தெரிவிச்சிருக்காங்க. இவங்க சொன்னதுக்கு அப்புறம் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, அந்த போஸ்ட்டை வந்து டெலீட் செஞ்சிருக்காங்க. பாகிஸ்தானுக்கு எதிராக இந்திய கடற்படையும் களத்தில் இறங்கி தாக்கியதாக நேற்று செய்திகள் வந்துச்சு. கடற்படை சார்பாக கராச்சியில் தாக்குதல் நடத்தப்பட்டதாக சொல்லப்பட்டுச்சு. 54 வருஷத்துக்கு அப்புறம் கராச்சி மீது இந்திய கடற்படை தாக்கியதாக செய்திகள் வந்துச்சு. இந்தியாவுடைய INS விக்ராந்த் தாக்குதலை நடத்தியதாக சொன்னாங்க. இந்த நிலையில தான் கராச்சி துறைமுக அறக்கட்டளை நாம ஏற்கனவே சொன்னோம்லே அந்த போஸ்டர் வந்து போட்டிருந்தாங்க. பாகிஸ்தானுடைய ஏற்றுமதி இறக்குமதி கராச்சியில் நடக்கும் நிலையில அங்கே தாக்குதல் நடந்ததாக சொல்லப்பட்டுச்சு. ஆனால் தாக்குதல் வந்து உறுதி செய்யப்படலை. கராச்சி துறைமுகம் பாகிஸ்தானுடைய மிக முக்கிய பொருளாதார தளமாகும். கராச்சி துறைமுகம் தான் பாகிஸ்தானுடைய மிகப்பெரிய துறைமுகங்களில் ஒன்றாகும். இங்கே 1971 நடந்த போரின் போது இந்தியா வந்து தாக்குனாங்க. கராச்சி துறைமுகம் வந்து பாகிஸ்தானுடைய ஒரு நரம்பு அப்படின்னு கூட சொல்லலாம். அதை இந்திய நேவி தாக்கியிருக்கேன். இந்த நிலையில தான் இந்திய தாக்குதலால எங்கள் ஹார்பருக்கு வந்து பலத்த சேதம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு கராச்சி துறைமுக அறக்கட்டளை வந்து போஸ்ட் போட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன நினைச்சாங்க இதுன்னு தெரியல, உடனே அந்த போஸ்ட் வந்து டெலீட் பண்ணியிருக்காங்க. ஆனா ஒரு சில செய்திகள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா கராச்சி துறைமுகத்தில் வந்து தாக்குதல் நடத்தப்படலை அப்படின்னு சொல்றாங்க. ஒரு சில பேர் வந்து தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் இந்தியா சார்பாக அதிகாரப்பூர்வமாக சொல்லலை நண்பர்களே. அதனால நமக்கும் இன்னும் டவுட்டாக தான் இருக்கு. அதிகாரப்பூர்வமாக சொன்ன உடனே உங்களுக்கு அதை அப்டேட் பண்றோம். எது எப்படியோ நண்பர்களே, இந்தியா வந்து தன்னுடைய கோர முகத்தை காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். இந்தியாவை தொட்டா நீ செத்த, இந்தியாவை தொட்டனா உனக்கு கடுமையான விளைவுகள் ஏற்படும் அப்படிங்கிறத ஒவ்வொரு முறையும் இந்தியா வந்து ஒவ்வொரு நாட்டிடமும் சொல்லியிருக்காங்க. ஆனால் பாகிஸ்தான் இந்தியாவுடைய மக்கள் மேலே தாக்குதல் நடத்துச்சு. அதுக்கு இப்போ அனுபவிச்சுட்டு வருது. அல்லாதான் எங்களை காப்பாற்றணும் அப்படின்னு ஒரு MP கதற ஆரம்பிக்கிறாரு. அதே போல துருக்கியுடைய எர்டோகன் இருக்கார் இல்லையா, அவர் கூட பாகிஸ்தானை அல்லாதான் காப்பாற்றணும் அப்படின்னு கருத்துக்களை தெரிவிச்சுட்டு வர்றாரு. இப்படி பாகிஸ்தானை காப்பாத்துறது அல்லாவா இல்லையா அப்படிங்கிறதுக்கெல்லாம் அப்பாற்பட்டு இந்தியாவை வந்து தாக்குனா, இந்தியாவை வந்து எதிர்த்தா, இந்தியாவை பகைத்து கொண்டா இதுதான் நடக்கும் அப்படிங்கிறத இந்தியா வந்து மீண்டும் மீண்டும் நிரூபிச்சுட்டு வர்றாங்க.
இந்தியாவுடைய இந்த 2 தாக்குதலுக்கே பாகிஸ்தான் அலற ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னா இன்னும் வரும் நாட்களில் கொடூரமான தாக்குதல்லாம் நடக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே இருக்க முடியாது. அதனால பொறுத்திருந்து பார்ப்போம் நண்பர்களே என்ன நடக்க போகுது அப்படின்னு. கண்டிப்பாக அங்கே மக்களுக்கு எந்த ஒரு பெரிய அளவில் பாதிப்பு ஏற்படாத வகையில் தீவிரவாதிகளை அழித்து ஒழிக்கணும் அப்படிங்கிறதா நம்முடைய கருத்தாக இருக்கு. இனி பாகிஸ்தானில் தீவிரவாதிகளே இருக்கக்கூடாது அப்படிங்கிறதா நம்முடைய ஆசையாக இருக்கு. அதை நம்முடைய இந்திய ராணுவம் செய்வாங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்ப்போம். இப்போ இதோட நம்ம இந்த வீடியோ முடித்துக் கொள்ளலாம். இதை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மீண்டும் நாளை வேறொரு செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.